வயல்வெளி ஆடும் வண்ணத் தும்பிகளே உங்கள் வாள்களில் வசித்திருந்தே சடுகுடு பாடும் பிள்ளை நண்டுகளே மணல் வலைகளில் நான் இருந்தேன் மலையின் தாய் மடியில் சிறு ஊற்றாய் நான் கிடந்தேன் காதல் பெருக்கெடுத்து இன்று நதியாய் இறங்குகின்றேன் ஒரு காதல் குரல் பெண்ணை மயக்கியதே ஒரு காதல் குரல் பெண்ணை மயக்கியதே காட்டுப்புறா இந்த மண்ணை விட்டு விண்ணை முட்டும் நன்னாரே 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 விடை கொடு சாமி விட்டு போகின்றேன் உந்தன் நட்புக்கு வணக்கம் சொன்னேன் விடை கொடு வீடே வாசல் தாண்டுகிறேன் உந்த திண்ணைக்கு நன்றி சொன்னேன் கதவுகள் திறக்கும் வழி என் கனவுகள் பறக்கட்டுமே போகின்ற வழி முழுக்க அன்பு பூக்களே மலரட்டுமே இந்த
டக் 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 டக். ஹலோ ஹலோ ஏன்டா தள்ளிட்டியா? இந்த இனிய நன்னாளில் சபைக்கு வந்துள்ள மாங்கா மடையன் 23ஆம் புலிகேசி மன்னருக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ராணி அவர்களே, பையா கழுத்தில் சுருக்கி விடுதே போய். மன்னா, நமக்கு புறா மூலமாக செய்தி வந்துள்ளது. புறாவை எடுத்து வாருங்கள். எந்த புறாவை கேட்டால் இந்த புறாவை கொண்டு வருங்கள். மன்னா, அந்த புறாவை ராணியம்மா வறுத்து பொரித்து சாப்பிட்டுட்டார்கள். சாப்பிட்டு கொழுந்து இருக்கிறார்கள். புறாவின் காலில் கட்டியுள்ள ஓலை எடுத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. மன்னா, நீங்க கேட்ட ஓலை. எந்த ஓலை எடுத்து வர சொன்னால் இந்த ஓலை எடுத்து வந்தீர்கள். புறாவின் காலில் கட்டியுள்ள ஓலை எடுத்து வாருங்கள். மன்னா, அந்தங்கள். ஜனாதிபதி படிங்கள். தனனா 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 தன்ன தனனா தனனா தனனா. மன்னா, இதில் படித்து முடித்ததும் கிழித்து விட முடியும். கிழித்து விடவா? கிழித்து விடுங்கள். ஜனாதிபதியில் என்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மன்னா, படித்தவுடன் கிழித்து விடவும். ஜனாதிபதியில் என்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மன்னா, படித்தவுடன் கிழித்து விடவும் தான் போட்டுருக்குது. யார் அங்கே? இவரை பாலான சிறையில் அடையுங்கள். மன்னா, படித்தவுடன் கிழித்து விடுங்க. மன்னா, படித்தவுடன் கிழித்து விடுங்க. ஐயா, இளவரசிக்கு 18 வயது ஆகிவிட்டதே. திருமணம் செய்யலாமா? இளவரசிக்கு பாட்டு போட்டு வைத்து அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்கள இளவரசி கல்யாணம் பண்ணி கொடுப்போம். சரி ஐயா. மறைக்க கூடாது. யாரும் உள்ள போய் மறைக்க கூடாது. பேசுங்க பேசுங்க. சொல்லிட்டேன், நீங்க வாங்க. மன்னா, உங்களை பார்க்க ஒரு தாத்தா வந்திருக்கார். சி, ஒரு புலவர் வந்திருக்கார். வர சொல்லுங்கள். எதற்கு வருகிறார்? பாடல் பாட. வர சொல்லுங்கள். இந்த உத்தரவு மன்னா. வணக்கம் மன்னரே. வணக்கம். பாட்டு படிக்கட்டுமா? படிங்கள். தொண்ணூறு வயசு கிழவனுக்கு இதெல்லாம் தேவையா? தூக்கிட்டு போங்கடா அவனை. 90 வயசு கிழவனுக்கு 18 வயசு பிள்ளை தேவைப்படுறாங்க. மன்னா, உங்களை பார்க்க ஒரு பிச்சைக்காரர் வந்துள்ளார். வர சொல்லுங்கள். ஐயா, வந்துவிட்டு. வந்து பிச்சை பாத்திர வேண்டி வந்தேன். பிச்சை பாத்திர வேண்டி வந்தேன். ஐயா, போதுமா? அடுத்த பாட்டு படிங்கள். பிச்சை பாத்திர வேண்டி வந்தேன். பிச்சை பாத்திர. ஐயா, போதுமா? 10 பைசா போட்டு அனுப்பிடுறப்பா. ஐயா, இந்த காலத்துல 10 பைசா ஏறி 80 வந்து ஆஃப் ஆட்டி ஃபுல்லாட்டி அடிப்பேன். ஐயா, இவன் 10 பைசா போட்டு அனுப்பி தூக்குங்கப்பா. மன்னா. ஐயா, ஒரு கண்ணு தெரியாத முதியவர் வருகிறாரே. வர சொல்லுங்கள். மன்னா, வணக்கம். கண்ணு தெரியாத குருடரே, அண்ணா மன்னர் இருக்கிறார். அங்கே போய் வணக்கம் போடும். மன்னா, வணக்கம். வணக்கம். பாட்டு படிக்கணுமா? படிங்கள். ஆத்தோரத்திலே ஆலமரம், ஆலமரம். ஆத்தோரத்தில்
மரம் இருக்காம புளிய மரமா இருக்கும்? ரெண்டு கண்ணு இருந்தா ஒண்ணு உனக்கு தருவேன். உன் கண்ணே தெரியாது என்னத்துக்கு வாங்கன்னு எனக்கு. ரெண்டு கை இருந்தா ஒண்ணு உனக்கு தருவேன். பிச்சடிக்கையா? ரெண்டு தட்டு இருந்தா ஒண்ணு உனக்கு தருவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சடிக்கையா? கண்ணு தெரியாத கபடியை தூங்க பாத்துற. மன்னா குடிகாரர் வந்து இருக்கார். வர சொல்லுங்கள். வணக்கம் மன்னனை. வணக்கம். யார் மன்னர்? மன்னா தெரியாம சொல்லிவிட்டேன் மன்னா. மன்னர் என்பதற்கு மன்னனை என்று சொல்லிவிட்டேன். பாட்டு படியுங்கள். குடிமகனே பெருங்குடிமகனே நான் குடிக்கட்டுமா கொஞ்சம் உனக்கு, நான் கொடுக்கட்டுமா கொஞ்சம் உனக்கு. அடுத்த பாட்டு படியுங்கள். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. இவனை அடிச்சு தூக்குங்கள். சொல்லு சொல்லு. மன்னா மன்னா ஒரு நிமிடம் மன்னா. மன்னா இந்த பொண்ணாவது இல்ல இந்த பொண்ணாவது எது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கெட்டிதாருங்க மன்னா. செருப்பு. மன்னா மன்னா தூக்கிட்டு போங்க. அப்பா அப்பா எனக்கு அந்த கிழமை என்ன வேணும். அந்த கிழமை வேண்டாம், நான் வேற எல்லாம் பார்த்து வாங்க தரேன். எனக்கு அவன் தான் வேணும். சிப்பாய் யாருங்க? யாரா இங்க? அந்த 90 வயசு கிழமை தூக்கிட்டு வாங்க. வணக்கம். மன்னரி நான் ஒரு தப்பு செய்யல, என்னை விட்டுருங்கள். ஆனா உன்னை ஒண்ணுமே செய்யல, என் பிள்ளைக்கு உன்னை பிடிச்சு போச்சு, அதனால உன்னை கெட்டி வைக்க தான் கூப்பிட்டேன். எடுக்கிட்டு புது மாப்பிள்ளைக்கு திருமணம் நடக்கும். இது இந்த மன்னனோட தீர்ப்பு. இந்த கிழவனுக்கும் இந்த 18 வயசு பொம்பளைக்கும் ஒரு திருமணம் கண்டிப்பா நடக்கும். அடுத்த பொண்ணுக்கு நடக்கும். மிகவும் திறமை கேட்கும். இதோ மகாராசா எங்கிருந்தாலும் அவர் மேடைக்கு வரவும். ஏனென்றால் ஒற்றுமைக்கு மிகவும் பாலமாக இருந்த அந்த இருவர் மேடைக்கு வருமாறு தமிழர் திருநாள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமது கரிசலூர் கிராமத்தில் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக சேர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடும், எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும், நல்ல முறையில் நல்ல சிந்தனையோடு செயல்படணும் என்று ஆர்வத்தோடும் எல்லா வல்ல இறைவனை வேண்டி எல்லோருக்கும் நல்லதொரு எண்ணங்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஊர் ஒற்றுமையின் அறிவிப்பினை நமது கரிசலூர் கிராமத்திற்கு என்று ஒரு பெயர் உண்டு. ஒற்றுமைக்கு ஒரு உதாரணம் உண்டு. அந்த உதாரணத்தை இந்த மக்கள் மத்தியிலே எல்லோரும் சொல்லுவதற்காக ஆசைப்படுத்திருக்கிறார்கள். அதை நான் உங்கள் மத்தியிலே தெரிவிக்க விரும்புகிறேன். காரணம் என்னென்றால், இந்த ஒற்றுமையின் மகிழ்ச்சியிலே பல ஆண்டுகளுக்கு முன்னால், பல வருட 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கரிசலூர் ஒற்றுமைக்கு ஒரு இப்போ உள்ள சிறியர்களுக்கு தெரியாது. இன்னும் பெத்தநாடார்பட்டி, சாலைப்புதூர் இந்த கிராமத்திற்கு போனால் கரிசலூரின் ஒற்றுமையை பற்றி அந்த பெரியவர்கள் பேசுவார்கள். என்னுடன் பல பெரியவர்கள் பேசியிருக்கார்கள். தேவர்களாக இருந்தாலும் சரி, கோனார்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நமது தென்பகுதிக்கு வந்து தேங்காய் வெட்டி மாடுகளுக்கு நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் சோளத்தட்டை இந்த மாதிரி அந்த நேரங்களெல்லாம் அடைஞ்சி வச்சுருக்கதையெல்லாம் ஜமீன்தார்
ஆட்சி காலத்திலும் அதுக்கு பின்னால் கொஞ்சம் காலங்களிலும் இவர்கள் எல்லாம் நம்மளை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் அவர்கள் மாடு வளர்ப்பதும் அவர்கள் விவசாயம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதே தான் நம்மளது கரசலூர் கிராமத்தில் இருந்து மயிலபுரத்திற்கு தெற்கே விரட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது பொட்டலூருக்கு அடுத்தால அந்த பாலத்து பக்கத்தில் தான் ஒருத்தனை பிடிச்சி பச்சை பனைமரத்தை வெட்டி அவனை எரித்து இது பண்ணாங்க. அதுக்கு முழு ஆதரவாக பத்திராடார்பட்டி கிராமம், சாலப்புத்தூர் கிராமங்கள், குக்கு கிராமங்கள் எல்லாமே நம்ம கிராமத்துக்கு ஒற்றுமையை தந்திருக்கிறார்கள். இதை இன்னும் இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க வடக்கு பகுதியில். அந்த தென்பகுதியில் உள்ள இங்கே மாட்டின ஒருத்தனை அங்கே உள்ள அவங்க பெண்கள் எல்லாம் ஒப்பாரி வைத்து அளபோச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் வடபகுதிக்கு போ, கீழ்ப்பகுதிக்கு போ, மேல் பகுதிக்கு போ, மெயின் ரோட்டுக்கு தென்பகுதிக்கு மட்டும் போகாதே, தென்பகுதிக்கு போனால் உனக்கு ஆபத்து இருக்கு, தென்பகுதி மக்கள் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சாதாரணப்பட்ட மக்கள் இல்லை என்று சொல்லி அவள் மரணம் அடைந்த சமயத்தில் தென்பகுதிக்கு போகாதே போகாதே என்று சொன்னேனே ஆத்தா, தென்பகுதிக்கு போயிட்டு நீ மாட்டிவிட்டே என்று சொல்லி அழுது கொண்டு புலம்பி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை இந்த கரசலூர் கிராமம் கண்டது. அதான் இந்த கரசலூர் கிராமத்துக்கு ஒரு பெருமை. இன்னும் பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள், பல ஆண்டுகளாக கரசலூர் கிராமம் பல வகையில் பின்னி இது ஆகியிருக்கிறது. இன்று அதை முறியடித்து சிறுவர்கள் வருகிற இளம் சிறுவர்கள் இன்றைக்கு ஒற்றுமையை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதோடு நமது கிராம ஒற்றுமையை சேர்ந்து இன்னும் பல ஒற்றுமைகளை கண்டு வெற்றிகளையும் காண வேண்டும், எல்லோர் மனதிலும் நல்ல எண்ணங்களை வளர வேண்டும் என்று எண்ணி நமது முதலாக தை மாதம் லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை என்று நமது அம்மனுக்கு வைக்கலாம் என்று எல்லோர்களும் விரும்புகிறார்கள். அதுக்கு எல்லோ பெரியவர்களும் ஒற்றுமையோடு செயல்பட்டு நமது அம்மனை முதலாக ஒற்றுமையோடு தரிசிக்க வேண்டும். இந்த அம்மனுக்கு வைத்து நமது பல ஆண்டுகளாக ஆகிவிட்டது. 13 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 13 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் எல்லோரும் முதலில் நம் அம்மனை வழிபட வேண்டும். அதனால் எல்லாரும் இப்போ முருகனுக்கு மாலை போட்டிருக்காங்க, அம்மனுக்கு மாலை போட்டிருக்காங்க. இவர்கள் எல்லாம் கோயிலுக்கு சென்று விட்டு நம்மளது ஊர் வந்தவுடன் இந்த மாதம் தை மாதம் லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை, கடைசி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அம்மனுக்கு படையல் வைக்க வேண்டும் என்று எல்லா ஊர் மக்களையும் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மணி